நீங்க எங்க? நீங்க எங்க போறீங்க? நான் பெங்களூருக்கு போயிட்டு இருக்கேன். நீங்க? நானும் அங்க தான் போறேன். கொஞ்சம் அர்ஜென்ட்டா போறோம். உங்க வண்டியில வரலாமா? சரி வாங்க, வண்டியில ஏறுங்க. வாங்க. Thank you. குடுப்புல இருந்தா இன்னொரு ஆக்சிடென்ட்ல நிச்சயமா நம்ம விஸ்வாவை மீட் பண்ணுவோம்னு அருணா சொன்னா. அந்த ஆக்சிடென்ட் இவ்ளோ சீக்கிரமா நடக்கும்னு நான் எதிர்பார்க்கல. நானும் எதிர்பார்க்கலங்க. மறுபடியும் நீங்க தான் ஹெல்ப் பண்ணிருக்கீங்க. தேங்க்ஸ். கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்தாங்க தண்ணி குடிங்க. ரொம்ப தேங்க்ஸ். நீங்க பாட்டுக்கு ஹாஸ்பிட்டல்ல இருந்து சொல்லாம கொல்லாம கிளம்பி போயிட்டீங்க. உங்களோட டிஸ்சார்ஜ் சம்மரி, 1 வீக் உண்டான மெடிசின்ஸ் எல்லாமே இருக்கு. வைங்க, நான் பெங்களூர்ல வாங்கிக்கிறேன். விஸ்வா, சாரி. அருணா உங்ககிட்ட அப்படி கேட்டிருக்க கூடாது. அதனால தானே நீங்க கோச்சிட்டு போயிட்டீங்க. ஐயோ, எனக்கு கோவம்லாம் இல்லைங்க. உங்க மேல கோவம் இருந்தா உங்க வண்டியிலே வருவேன். எப்படி? இன்ஃபேக்ட் எனக்கு அப்படி ஒரு ஐடியாவே இல்ல. இட்ஸ் ஓகே. அவ அந்த ஐடியாவை சொன்னப்ப நான் அப்பவே அதை டிராப் பண்ணிட்டேன். நான் சொல்லாமலே முந்திரி கொட்டத்தனமா அவ உங்ககிட்ட கேட்டுட்டா. அவளுக்கு வாய் துடுக்கு கொஞ்சம் ஜாஸ்தி. ஐயோ விடுங்க, இட்ஸ் ஓகே. இன்ஃபேக்ட் அது ஒரு விதத்துல நல்லதுதான் நான் நினைக்கிறேன். எப்படி? அதனால தானே நான் வெளியில வந்து ரிசப்ஷன். இட்ஸ் ஓகே, விடுங்க. ரிசப்ஷன்ல என்னாச்சு? ப்ளீஸ் வேணாமே. இட்ஸ் ஓகே. ஆனா ஏதோ ஒரு விஷயத்தை என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. இன்னும் டயர்டா இருக்கு. ஒரு குட்டி நாப், கொஞ்ச நேரம். If you don't mind. இட்ஸ் ஓகே. அக்கா, கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு எங்க போன? உன்னை எங்கெல்லாம் தேடி அலைஞ்சிட்டு வரேன் தெரியுமா? கடைக்கு தான் போயிட்டு வரேன். டாக்டர் எழுதி கொடுத்த பால் பவுடர் இங்க எந்த மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்கல. கடைசியில ஆட்டோ பிடிச்சி டி நகர் போய் வாங்கிட்டு வரேன். சரி, அதை விட நீ போன நேரம் பார்த்து விஸ்வா ஃபோன் பண்ணிருந்தாமா? அப்படியா? எங்க இருந்து பேசினாரு? அது தெரியலமா. என் நம்பருக்கு கூப்பிட சொன்னீங்களா இல்லையா? சொல்றதுக்கு இன்ஸ்பெக்டர் என்ன பேச விட்டாதானம்மா. இன்ஸ்பெக்டரா? விஸ்வா எனக்கு ஃபோன் பண்ண நேரம் பார்த்து இன்ஸ்பெக்டர் இங்க வந்து விஸ்வா இங்க வந்தானான்னு கேட்டாரு. நான் இல்லைன்னு சொன்னம்மா. லேண்ட் ஓனரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓடிட்டான்னு சொன்னாரு. போன் வழியா விஸ்வாவுக்கு அதெல்லாமே கேட்டிருக்குமா? இன்ஸ்பெக்டர் போன்ல யார்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு கேட்டுட்டு இன்ஸ்பெக்டர் போனை வாங்கி காதுல வச்சதும் விஸ்வா போனை கட் பண்ணிட்டாமா. என்னத்த சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. அண்ணே, இன்ஸ்பெக்டர் சொன்னதெல்லாம் விட்டு தள்ளுங்க. விஸ்வா அண்ணன் எங்கேயும் நல்லா இருக்காருன்ற விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. அது வரைக்கும் சந்தோஷப்படுங்க. அண்ணன் மறுபடியும் கண்டிப்பா ஃபோன் பண்ணுவாரு. அப்ப எல்லா உண்மையும் தெரிஞ்சிடும். அதே நம்பர்தாமா. பேசு பேசு, விஸ்வாவா தான் இருக்கும். பேசு. ஹலோ, நான் போலீஸ் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். யார் நீங்க? நான் நந்தினி பேசுறேன். விஸ்வாவோட வைஃப். உண்மையை சொல்லுங்க. விஸ்வா அங்க தானே இருக்கான்? சத்தியமா அவர் இங்க வரல சார். விஸ்வா எந்த போன் நம்பர்ல இருந்து உங்க வீட்டுக்கு பேசினாரோ
அந்த போன் நம்பரை நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணோம். அது விடி ஹாஸ்பிட்டலோட நம்பர். உடனே விடி ஹாஸ்பிட்டல் உள்ள வந்தோம். அப்பதான் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே வந்திருக்கான். எங்களை பார்த்த உடனே தப்பிச்சு ஓடிட்டான். என்ன சார் சொல்றீங்க? எதுக்கு அவர் ஹாஸ்பிட்டல் போனாரு? அவருக்கு என்ன ப்ராப்ளம்? சும்மா நடிக்காதீங்கம்மா. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாமலா இருக்கும். அவன் உங்க எல்லார்கிட்டயும் கான்டாக்ட்ல தான் இருக்கான். அங்க வந்தாலோ போன் பண்ணாலோ உடனே என் நம்பருக்கு இன்ஃபார்ம் பண்றீங்க. இல்லன்னா மொத்த ஃபேமிலியும் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும். மைண்ட் இட். ராஜா சீக்கிரம் வா. அடடடா, நிம்மதியா சாமி கும்பிட விட மாட்டீங்களா? என்ன வேணும் உங்களுக்கு? அங்க பாரு, வந்துட்டாடி அகிலா, வந்துட்டா. வந்துட்டாளா என் மருமக? ஏய் புவனா, எங்கடி இருக்க? அம்மா சீக்கிரமா அந்த ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வா. சரி வா வா. விஸ்வா, விஸ்வா, என் வீடு வந்துருச்சு. பெங்களூர் வந்துட்டுமா? நீங்க தூங்கிட்டு இருந்ததுனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு விட்டுட்டேன். வந்து ஃப்ரெஷ் அப் பண்ணிட்டு அப்புறமா நீங்க போக வேண்டிய இடத்துக்கு போகலாம். ஐயோ, இருந்த டயர்ட்னஸ்க்கு அப்படியே தூங்கிட்டேன். சாரி. பரவாயில்ல, நிறைய டேப்லெட் சாப்பிட்டுருக்கீங்க, அதனால தான் இவ்வளவு தூக்கம். சரி, ஓகே. வாங்க. வாங்க வாங்க, ரெண்டு பேரும் சேர்ந்து நில்லுங்க, ஆரத்தி எடுத்துறேன். ஆரத்தி எதுக்கு அத்தை? அதெல்லாம் வேண்டாம். என்னம்மா சொல்ற? கல்யாணமாகி முதல் முறையா மாப்பிள்ளையும் பொண்ணு வீட்டுக்கு வந்திருக்கீங்க, ஆர்த்தி வேண்டான்னு சொல்றீங்க? நீ எடுமா. இதோ எடுத்துறேன். அத்தை, இவரு நீங்க எடுங்க. என்ன மாப்பிள்ளைக்கு ஒருவேளை இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பிடிக்கலையோ? அப்படி இல்ல, எடுங்க. பக்கத்துல நில்லுங்க. ஏமா கண் கலங்குற? இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. புவனா, இத கொண்டு போய் கொட்டிட்டு வண்டியில பேக் எல்லாம் இருக்கு, எடுத்துட்டு வா. அப்புறம் மாப்பிள்ள, என்ன வழியில ஏதாவது ஆக்சிடென்ட்டா? இல்ல, வீட்ல நிலப்படியில இடிச்சுக்கிட்டாரு. ஓஹோ. அப்புறம் மாப்பிள்ள, அகிலா ஏற்கனவே எங்களை பத்தி அதிகமா சொல்லியிருப்பா. இருந்தாலும் எங்களை நாங்க உங்ககிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்க வேண்டியது எங்களோட கடமை. இவளோட அப்பா மிஸ்டர் சந்திரசேகர் ரூம்ல படுத்துட்டு இருக்காரு. அவரோட ஒரே தங்கச்சி ராஜம். வணக்கம். நான் இவளோட ஒரே ஹஸ்பண்ட். முறைக்காதம்மா, உண்மையை தானமா சொல்லிட்டு இருக்கேன். மாப்பிள்ள, இப்பவே உங்களுக்கு இவரை பத்தி தெரிஞ்சிருக்கும். இவருக்கு கொஞ்சம் வாய் நீளம், எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அகிலா, ரெண்டு பேரும் வலது கால எடுத்து வச்சு உள்ள வாங்க. வா வாங்க வாங்க. வாங்க வாங்க வாங்க. அகிலா, உள்ள போய் ரெண்டு பேரும் அண்ணன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. அண்ணன் உங்களை பாக்குறதுக்காக தான் உயிரை கையில பிடிச்சிட்டு காத்துட்டு ஆமாமா, காலையில இருந்து 10 தடவைக்கு மேல கேட்டுட்டாரு, நீங்க எப்போ வருவீங்க எப்போ வருவீங்கன்னு. வாங்க போய் பார்க்கலாம். வா.
வாங்க. என்ன மாப்பிள்ள அங்கே நின்னுட்டாரு? என்ன மாப்பிள்ள இங்கே நின்னுட்டீங்க? நீங்க அகிலாவோட புருஷன். உங்க 2 பேரையும் சேர்த்து பார்க்கிறதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காரு. வாங்க. வாங்க. அப்பா 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 எதுக்குப்பா கண் கலங்குறீங்க? இனிமே உங்களை விட்டுட்டு நான் போக மாட்டேன்ப்பா. என்ன மன்னிச்சிருங்கப்பா. நான் எதுக்காகமா உன்னை மன்னிக்கணும்? உன்னை பார்த்த சந்தோஷமா அதான் கண்ல இருந்து தண்ணி வந்துருச்சு. இவர் தான் மாப்பிள்ளையாம்மா. நல்ல மாப்பிள்ளையதாம்மா செலக்ட் பண்ணியிருக்கேன். நான் தான் உன்னை சரியா புரிஞ்சுக்காம உன்னை திட்டி தீத்து இந்த வீட்டுக்கே வரவிடாம பண்ணிட்டேன். உனக்கு கல்யாணம் ஆன பருவமாவது என் மனசை மாத்திக்கிட்டு உன்னை கூப்பிட்டுருக்கணும். அதுவும் பண்ணல. கண் கெட்ட அப்புறம் சூரிய நமஸ்காரம்னு சொல்லுவாங்களே, அத மாதிரிதாம்மா இதுவும். நான் செத்து போயிடுவேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு ஞானோதயமே வந்து என் மனசை மாத்திக்கிட்டேம்மா. அப்பா அப்படிலாம் சொல்லாதீங்கப்பா. நீங்க எந்த தப்பு பண்ணலப்பா. தப்பு பண்ணது நான். அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. எதுக்காக பழசையெல்லாம் பேசிக்கிட்டு? மாப்பிள்ள என்ன வேலை பாக்குறீங்க? இல்ல நான் அப்பா அங்க ஒரு மார்க்கெட்டிங் கம்பெனில ஜூனியர் மேனேஜரா இருந்தாருப்பா. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கம்பெனிய க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வேற ஒரு 2-3 கம்பெனிக்கு போய் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி செலக்ட் ஆயிருக்காரு. இன்னைக்கு சாயந்தரமே கூட இவர் வந்து ஜாயின் பண்ண சொல்லி போன் வரும்பா. வந்தா நைட்டே கிளம்பி போயிடுவாருப்பா. எதுக்காகமா கிளம்பணும்? இல்ல எதுக்காக கிளம்பணும்? நம்ம ஃபேக்டரியிலேயே ஒரு எம்டி போஸ்ட் காலியா இருக்கு. அதை விட்டுட்டு ஏதோ ஒரு துக்கடா கம்பெனியில போய் மேனேஜரா வேலை பார்த்தா அது எனக்கு கௌரவ குறைச்சல் ஆயிடாது? சரியா சொன்னீங்க மச்சான். அதானே மூர்த்தி மச்சான், இனிமே நம்ம கம்பெனிக்கு மாப்பிள்ள தான் எம்டி. ஏற்கனவே சொல்லிட்டீங்க மச்சான். சொல்லிட்டேன்ல. வயசாக ஆக சொன்னதையே திருப்பி சொல்ற ஒரு பழக்கம் வந்துருச்சு. கூடிய சீக்கிரம் அதையும் மாத்திக்கிறேன். அதுக்காக இப்பவே மருமகனை ஃபேக்டரிக்கு போய் வேலை செய்யுன்னு சொல்லாதீங்க என்ன. அவங்க இப்பதான் வந்திருக்காங்க. முதல்ல குளிச்சுட்டு சாப்பிடட்டும், அப்புறமா மத்ததெல்லாம் பேசிக்கலாம். அகிலா போய் குளிச்சுட்டு சாப்பிடுமா. ஓ சரிப்பா. வாமா. மாப்பிள்ள ஒரு நிமிஷம். உங்க பேர் என்னன்னு சொல்லாமையே போறீங்களே? விஸ்வா. விஸ்வா, குட் நேம். போங்க. என்னங்க இது? அகிலா வரமாட்டான்னு சொன்னீங்க, அப்புறம் எப்படி வந்தா? அதுவும் தனியா வந்து தொலையாம புருஷனையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கா. இப்ப நம்ம என்ன பண்றது? அடே, நான் மட்டும் என்னடி அவ வருவான் நினைச்சேன். நான் போன் பண்ணும்போது ஏதோ தட்டி கழிக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருந்தா, இப்படி வந்து நிப்பான்னு யாருக்கிட்டே தெரியா? இதுக்கு தான் அண்ணன் சாக போற விஷயத்த அவகிட்ட சொல்ல வேண்டாம்னு சொன்னேன். நீங்க தான் கேட்கல. ஏண்டி,
அது எப்படி சொல்லாம இருக்க முடியும்? சொல்லலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும்டி. இதுவா பேசுங்க. இன்னும் 10 நாள்ல அண்ணன் மண்டையை போட்டுருவான். அப்புறம் அந்த சொத்து மொத்தமும் நமக்கு தான் எப்படி எல்லாம் மனக்கோட்டை கட்டி வச்சிருந்தேன் தெரியுமா? எல்லாம் மண்ணோட மண்ணா போச்சு. மண்ணா ஒன்னும் போயிடல, கோட்டையும் இடிஞ்சு போயிடலடி. பொறுமையா இரு, எல்லாம் நல்லபடியா நடக்கும். எப்படி நடக்கும்? வேற என்ன, புருஷன் பொண்டாட்டி 2 பேரையும் போட்டு தள்ள வேண்டியதுதான். போட்டுடலாங்கிறீங்களா? அல்ப ஆயுசுல போய் சேரணும்னு 2 பேருக்கும் விதி இருந்தா மெதுவா பேசுங்க. நாம என்னடி பண்ண முடியும்? விஸ்வா, தேங்க்ஸ். எதுக்கு? வேற எதுக்கு? அக்ரிமெண்ட் போடாமலே ஹஸ்பண்டா நடிச்சு எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கீங்களே, அதுக்கு தான். நான் இதை எதிர்பார்க்கவே இல்ல. எங்க அப்பாவை எப்படி ஃபேஸ் பண்ண போறேன்னு தெரியாம தான் நான் சென்னையில இருந்து பெங்களூருக்கு டிராவல் பண்ணேன். அப்ப என் மனசுக்குள்ள எத்தனை கேள்விங்க வந்துட்டு போச்சு தெரியுமா? அப்பாப்பா, அந்த மன போராட்டத்தை நினைச்சு பார்த்தாலே பயமா இருக்கு. பெங்களூருக்குள்ள என்டர் ஆனதும் நீங்க என்கிட்ட பாய் சொல்லிட்டு இறங்கி போயிருந்து நான் மட்டும் தனியா வந்து எங்க அப்பாவை பார்த்திருந்து இப்ப நான் ஒரு விடோன்னு சொல்லியிருந்தா எங்க அப்பா என்னவாயிருப்பாரு, நான் என்ன ஆயிருப்பேன் நினைச்சு பார்க்கவே பயமா இருக்கு. என் ஃப்ரெண்ட் அருணா என்கிட்ட உங்களை எனக்கு ஹஸ்பண்டா நடிக்க சொல்லலான்னு அவ சொன்னப்ப நான் வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனா அப்படி நடந்தா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு என் மனசுக்குள்ள சின்னதா ஒரு ஏக்கம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் உங்ககிட்ட கேட்டு நீங்க கோவப்பட்டு கிளம்பி போயிட்டீங்க. அப்புறம் என்ன பண்றதுன்னு தெரியாம ரொம்ப குழப்பத்தோடு தான் நான் பெங்களூருக்கு கிளம்பினேன். கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. என் கேஸ்ல என்ன கைவிட்டு போன தெய்வம் குறுக்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்கு. தெய்வமா? யாரு? உங்களை தான். இங்க பாருங்க, நான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொன்னேங்கிறதுக்காக நீங்க இவ்வளவு பெரிய வார்த்தையெல்லாம் என்கிட்ட சொல்லாதீங்க. இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்ற அளவுக்கு எனக்கு தகுதியும் இல்லை, அந்த அளவுக்கு பெருசா எதையும் நான் பண்ணல. நீங்க என் உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்களும் இப்ப என் அப்பா உயிரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க எனக்கு பண்ண ஹெல்ப்புக்கு கிராட்டிடியூடுங்கிற பேர்ல நான் இதை கூட பண்ணலன்னா அப்புறம் நான் மனுஷனே இல்லைங்க. See, it's not about playing the role, அகிலா. ஹாஸ்பிட்டல்ல வச்சு உங்க ஃப்ரெண்ட் என்கிட்ட கேட்ட விதம் தான் எனக்கு பிடிக்கல. See, எதுக்குமே வே ஆஃப் அப்ரோச்னு ஒன்று இருக்கு இல்லையா? நான் உங்களுக்கு இந்த உதவியை பண்ணியிருக்கேன், நீங்க திரும்ப எனக்கு இதை பண்ணுங்க அப்படின்னு கேட்டா கூட பரவாயில்ல. நான் இந்த உதவியை பண்ணதே இதை திருப்பி கேட்கறதுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு மாதிரி அத்தாரிட்டேட்டிவா ரைட் ராயலா கேட்டாங்க. அதான் எனக்கு சாரி, ஐ டிடன்ட் லைக் இட். ஐயோ, அவளுக்கு கொஞ்சம் போல்ட்னஸ் ஜாஸ்தி, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். அவளுக்கு யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாது, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி பேசி மாட்டிப்பா. தட்ஸ் ஓகே. எனிஹவ், சி, நான் முதல்ல இந்த ஐடியாவில் இருக்கல. ஆனால் நான் வந்து இங்கே இறங்குனதுக்கு அப்புறம் நிஜமா அப்போதான் வந்து நீங்கள் எந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இங்கே மாட்டிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரியலைஸ் பண்ணேன். அதனால தான் நான் இதுக்கு ஒத்துக்கிட்டேன். தேங்க்யூ. தட்ஸ் ஓகே. திரும்ப திரும்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கோம்.